என்ன விஷயத்த பண்ணதோ, அதே தான் வந்து விஜய் அவர்களுமே பண்றாரு. விமர்சனத்தையே அதிகமா முன்வைக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுதே சார். இல்ல விமர்சனம். அதாவது சில பேருக்கு சில பாஷையில சொன்னா தான் புரியும். இங்க தெறி படத்திலேயே ஒரு சீன் வரும். நான் எப்பவுமே விஜய் சார் படத்த கோட் பண்றது இல்ல. பட் இந்த இடத்துல எனக்கு அதான் தோணுது. ஒரு மனுஷன வா அப்படின்னு கூப்பிட்டா வருவான். அதே போயிட்டு நீங்க ஒரு பசுமாட்டுக்கிட்ட சொன்னா அதுக்கு புரியாது. முதுகுல ஒரு தட்டு தட்டி போனா தான் அது போகும் அப்படின்னு சொல்லுவாரு தெறி படத்துல. நீங்க என்ன ஆயுதம் எடுக்கிறீங்களோ, அதே நம்ம எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது. நீங்க என்ன பேசுறீங்க அங்க? ஒரு கட்சியை இழிவுபடுத்துறேன்ற பேர்ல நீங்க மக்களையும் இழிவுபடுத்துறீங்க. ஒட்டுமொத்த மக்களையும், அந்த மக்கள் ரசிக்கிறாங்க அந்த கட்சின்ற ஒரே காரணத்துக்காக தற்கூறின்றீங்க. நீங்க வந்து அட்டையில செட்டு போட்டா தாஜ்மஹால் கிட்ட போய் போட்டோ எடுக்கிற கும்பல் தானே இது. யார? அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள. "அப்பா நீ பணக்காரன்பா, நீ தாஜ்மஹால் போய் பார்ப்ப, பாரிஸ் போய் ஐஃபில் டவர் பார்ப்ப, மார்ஸுக்கு கூட போவ. இங்க நீங்க எங்கள எந்த லட்சணத்துல வச்சிருக்கீங்கன்றது உங்களோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா நான் அத பார்க்கிறேன். அப்ப இந்த மக்களை இதுவரைக்கும் உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களை இவ்வளவு ஈஸியா தற்கூறி நீங்க பேசுவீங்க. அது உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் நிலை தலைவரே வந்து எதிர்ப்பாருன்னா, அப்ப அந்த எதிர்ப்பு அலை உங்க கட்சி தலைமை தாண்டி 2ஆம் நிலையில இருக்கு. உங்களுடைய அடுத்த கட்ட 3ஆம் நிலையில இருக்கும். உங்களுடைய அடிமட்ட தொண்டர் மனசுல இருக்கு. உங்களுக்கு போன வாட்டி வாக்கு போட்ட மனசுலயும் இருக்குன்னா, இதைத்தான் நான் மாற்றம்னு சொல்றேன். சோ நீங்க அப்படி பேசும்போது அதை எடுத்து கூட சொல்ல முடியாம ஏன் நழுவி போணும்?